ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து Buy to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி போல்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான முருகானந்தம் எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் விவி டவர் என்ற பெயரில் லாட்ஜ் நடத்தி வருகிறார். இந்த லாட்ஜில் தூத்துக்குடி லூர்தம்மாள்புரத்தைச் சேர்ந்த 50 வயதான பார்வதி துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறார். பார்வதியின் 22 வயது மகன் செல்வம் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி நிரந்தர வேலையோ வருமானமோ இல்லாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் போதைப் பொருள் வாங்குவதற்காக செல்வம் தனது தாய் பார்வதியிடம் அடிக்கடி பணம் கேட்டு அவர் பணிபுரியும் லாட்ஜுக்கு வந்து செல்வது வாடிக்கையாக இருந்துள்ளது. இதனை கவனித்த லாட்ஜ் உரிமையாளர் முருகானந்தம், வேலைக்கு போகாமல் வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டு சரக்கு அடிக்க உங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு லாட்ஜுக்கு ஓயாமல் வந்த காலை வெட்டுவேன் என செல்வத்தை எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செல்வம், என் அம்மா கிட்ட பணம் வாங்குற, நீ யார் என் காலை வெட்ட? நீ என்னை வெட்டுறதுக்குள்ள உன்னை நான் வெட்டுவேண்டா என பதிலுக்கு சவால் விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த சூழலில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை கஞ்சா போதையில் இருந்த செல்வம் தனது நண்பர் ஒருவருடன் விவி டவருக்கு வந்துள்ளார். மகன் போதையில் முருகானந்தத்துடன் பிரச்சனை செய்ய வந்ததை உணர்ந்த பார்வதி அவரை தடுக்க முயற்சித்துள்ளார். ஆனால் செல்வம் தனது தாய் என்று கூட பாராமல் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் அடுத்த நொடியே லாட்ஜ் வாசலை நோக்கி நகர்ந்த செல்வம் ரிசப்ஷனில் நின்ற முருகானந்தத்தை அரிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் நிலைகுலைந்த முருகானந்தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள லாட்ஜுக்குள் ஓடி ஒளிந்துள்ளார். ஆனாலும் கொலை வெறியில் இருந்த செல்வம் அவரை துரத்தி சென்று கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டியுள்ளார். போதாக்குறைக்கு செல்வத்துடன் வந்த அவரது நண்பரும் முருகானந்தத்தை வெட்டியுள்ளார். இதனை தடுக்க முயன்ற பார்வதிக்கும் வெட்டு விழுந்துள்ளது. பின்னர் இருவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் லாட்ஜுக்குள் ஓடி வந்துள்ளனர். அதற்குள் செல்வமும் அவரது நண்பர்களும் அங்கிருந்து தப்பியுள்ளனர். அதையடுத்து படுகாயமடைந்த முருகானந்தமும் பார்வதியும் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள செல்வம் மற்றும் அவரது நண்பரை தேடி வருகின்றனர். பட்ட பகலில் லாட்ஜுக்குள் புகுந்து உரிமையாளரையும் பெற்ற தாயையும் போதை இளைஞர்கள் அரிவாளால் வெட்டிய இந்த சம்பவம் அதன் சிசிடிவி காட்சிகளுடன் சமூக வலைதளங்களில் வெளியாகி தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.